ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது தமிழர்களோட ஒரு பெருமையான, அதாவது தமிழர்கள் இந்த அளவுக்கு இருந்திருக்காங்களா, இந்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அதாவது நிகழ்ச்சி, அது இல்லாம அது எப்படி காலப்போக்கில் அது ஒரு பேரழிவுனால அது மறைஞ்சு போச்சு. தமிழர்களோட பெருமையை இதுல சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்னன்னாக்க, அப்பைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா சங்க காலத்துல ஆஹ் அந்த- அப்ப இருந்தவங்க அதிகமா இந்திரனை வழிபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்திரனை வழிபட்டது எப்படின்னாக்க, மக்கள்லாம் அது பாத்தீங்கன்னா ஒரு சித்திரை பௌர்ணமி நாள். அந்த பௌர்ணமி நாள்ல பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடு ஃபுல்லாமே ஒரு ஃபேமஸான ஆஹ் ஒரு ஒரு விழாக்கோலமாக கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த டயத்துல பாத்தீங்கன்னா தூரத்துல கோயில்ல மணி அடிக்கிறதும், அர்ச்சகர்கள் அவங்களோட போதனைகளை சொல்றதும், அது இல்லாம உழவர்கள் வேலைக்கு, அதாவது வயல்காடுகளுக்கு போயிட்டு உழவு செய்ய, அதாவது தன்னம்பிக்கையோட போறதும். ஸோ அது மட்டும் இல்லாம அங்க உள்ள ஆஹ் ஆஹ் பெண்கள் பாத்தீங்கன்னாக்க ஆத்தங்கரையில நின்றுக்கிட்டு அவங்க ஒரு பாட்டு பாடுறதும். ஸோ இந்த மாதிரி அந்த டயத்துல மக்கள் இருந்திருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னாக்கா ஊர் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு கம்பத்தை நட்டு, அந்த கம்பத்துல ஒரு பட்டு துணி உடுத்தி அதையும் சாமிக்கு வழிபட்டு இருக்காங்க. அதை இந்திரனை நோக்கி வழியிட்டதாகவும், இந்திரன் அந்த மாதிரி வழிபட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மழை பெய்யும், அதனால நம்ம ஊரு நல்லா செழிப்பா இருக்கும், எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஸோ அந்த மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் சங்க காலத்துல ஒரு பொற்காலமாகவும் பார்க்கப்பட்டது என்று இது சொல்றாங்க. ஸோ இது சமூக அமைப்பு, அதாவது மருத நிலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மருத நிலம்னு பாத்தீங்கன்னாக்க வயல் பகுதி, அது இல்லாம விவசாயம். ஸோ இதையும் இலக்கிய குறிப்புகள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இது சித்திரை மாதம் பௌர்ணமி நாள்ல பாத்தீங்கன்னா 7 நாளைக்கு முன்னாடியே அதாவது பௌர்ணமி 7 நாளைக்கு முன்னாடியே இந்த விழாக்களை கொண்டாட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 28 நாட்கள் இந்த விழாக்களை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம ஒரு நாள், 2 நாள், 3 நாள் கொண்டாடுவோம். இல்ல மேக்சிமம் அதிகமா போனுச்சுன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் கொண்டாடுவோம். பட் இவங்க பாத்தீங்கன்னாக்க 28 நாட்கள் இந்த விழாக்களை கொண்டாடி இருந்திருக்காங்க. அப்ப மணிமேகலைங்கிற ஒரு நூல்ல என்ன சொல்லுதுன்னா, இத இந்திர விழா அப்படின்னு கால்கோள் நட்டாச்சி என்ற ஒரு திருவிழாவும் சொல்லப்படுறாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணமோ இல்ல ஒரு கோயில் திருவிழாவோ நடக்க போகுதுன்னா ஒரு மரத்தை நட்டு அதுக்கு சந்தனம் பூசி சாமி கும்பிடுவோம். ஸோ அப்படி கும்பிடும்போது நம்ம என்னன்னாக்க, ஓகே இது அதை ஊழியாச்சுன்னாவே நம்ம வீடு ஒரு விழாக்கோலம் மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது இது ஒரு அதுவும் ஒரு இந்திரனை இன்னும் அது அழியாம தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இது பாத்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ மழை பெய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது நிகழ்ச்சிகள், பாடல்கள், அந்த கலை நிகழ்ச்சிகளையும் வைக்கிறது, அது இல்லாம விளையாட்டு போட்டிகள், இதெல்லாம் அந்த மாதிரி டைம். ஸோ இதுல மணிமேகலையில இதுல என்ன சொல்றாங்கன்னா, மணிமேகலையில சீத்தலை சாத்தனார் என்ன சொல்றாருனாக்க, தீவக சாந்தி செய்தரும் நன்னாள் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேர்ல சொல்றாங்க. தீவக சாந்தி செய்தரும் நன்னாள் அப்படிங்கிறது பசி, நோய் இது எல்லாமே விடுபட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த கோயில் அந்த திருவிழாவை கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரியும், ஒற்றுமையா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், அதை இல்லாம தெய்வ வழிபாட்டோட ஒற்றுமையா இருக்கணுங்கிற மாதிரிதான் இந்த இதை இந்த திருவிழாவை சொல்றாங்க. நடக்குது. அது எப்பனாக்க, அது மணிமேகலை அந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மணிமேகலை என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெரிய சுனாமி வருது. அது சுனாமி இதனால அந்த பூம்புகாருங்கிற நகரமே அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எதனால நடந்ததுன்னாக்க, காலப்போக்குல அந்த இந்திரனை வழிபடல, சோ அதனாலதான் ஒரு கோபம் கொண்டு கடவுள் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு ஒரு அதிகாரம் மணிமேகலை இதுல என்னென்ன மாதிரி சுனாமி வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிறதையும் இந்த குறிப்பேடுல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது இப்ப வரையும் அங்க ஆஹ் அகல் அகழ்வாராய்ச்சி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம ஆஹ்
தொழில்துறை அமைப்புகள் வந்து இதுல வந்து ஆராய்ச்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னாக்கா கண்டிப்பா நம்மளோட பூம்புகார்ங்கிற ஒரு நகரத்தை பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் உண்மை. அதாவது கீழடியிலையும் வந்து இந்திரனோட ஒரு ஆஹ் ஆஹ் பேர் பொறிக்கப்பட்ட ஒரு செப்புகள் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்குன்னா கண்டிப்பா வந்து இதுலயும் வந்து நிறைய விதமான ஒரு குறிப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதுல வந்து சங்க காலத்துல வந்து இந்திரனை ஏன் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சோ இத வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து ஒரு வானத்தின் அரசன் அப்படிங்கிறாங்க. சோ வானத்தின் அரசன் எப்படின்னாக்க அவர் வந்து அசுரர்களை அழிக்கவும், அது இல்லாம பாத்தீங்கன்னாக்க தேவர்களுக்கு வந்து ஒரு காவலாளியாவும் இருக்கிறாரு. சோ அவங்களுக்கு எது ஒண்ணுனாக்க கண்டிப்பா கண்டிப்பா இவர் வருவாரு, அதாவது இந்திரன் வந்து காப்பாத்துவாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. சோ இத பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒரு தவறான ஒரு சித்தனை சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா, அவருக்கு பின்னாடி நெறைய பொண்ணுங்கள் இருப்பாங்க. அவர் கூடவே பொண்ணுங்கள் இருப்பாங்க. அந்த மாரி தான் இந்திரன் அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்கு. பட் ஆனாக்க, இந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கடவுள். அவரு வந்து பாத்தீங்கன்னா, அவர வந்து அப்ப அந்த ப சங்க காலத்துல வந்து அவர வந்து ஒரு தெய்வமாகவும், இப்பவும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா, அப்ப ரொம்ப வந்து அவர வந்து வழிபட்டு இருக்காங்க. ஏன்னாக்க, அவர் மூலியமா தான் தண்ணி கிடைச்சிருக்கு. அதாவது மழைகள் வந்து அவர் மூலியமா தான் பேய்ந்திருக்கு. அப்படிங்கிற மாரியும் சொல்லப்படுது. சோ இதுதான் வந்து இந்திரனை வந்து அஹ் அதாவது பூம்புகார் என்ன மாதிரி வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பூம்புகார் வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய வாணிபங்கள் செஞ்சிருக்காங்க. சோ அடுத்த கண்ட்ரில அடுத்த நாட்டுல இருந்து வந்து இங்க பூம்புகார் வந்து ஒரு பூம்புகார்ங்கிறது ஒரு நம்ம சென்னை எப்படி இருக்கோ சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு செழிப்பான ஒரு நாடா ஒரு தேசமா இருந்திருக்கு அந்த இதுல. சோ அங்க இருக்கும்போது அங்க ஒரு வாணிபங்கள் நடக்கிறது அது இல்லாம பக்கத்திலேயே கடல் இருக்கிறதுனால கடல்ல வந்து அதிகமான வாணிபங்களை வந்து அடுத்தடுத்த நாடுகளுக்கு வந்து செஞ்சிருந்திருக்காங்க. அதனால அங்க வந்து அதிகமான வந்து பணப்புழக்கம் இருந்ததாகவும் அங்க வந்து அதிகமான வந்து ஆஹ் ஆஹ் விவசாயங்கள் நல்ல செழிப்பா இருந்துச்சும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதனாலதான் மக்களும் வந்து ரொம்ப